வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்ல ரேஷியோ அனாலிசிஸ். ஓகே. இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. இந்த சாப்டர் ஃபுல்லாவே நம்ம வந்து ஃபார்முலாஸ் வச்சு தான் வொர்க் அவுட் பண்ணுவோம். சோ அந்த ஃபார்முலாஸ் தான் ஒரு ரீகேப் இந்த வீடியோல பார்க்கலாம். எஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ். ஓகே. ரேஷியோஸ வந்து 3 விதமா பேசிக்கா பிரிக்கிறாங்க. அதாவது சால்வன்சி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்லிட்டு. சால்வன்சில பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி இருக்கு. இந்த ஷார்ட் டேர்ம் சால்வன்சிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 3 ரேஷியோ இருக்கு. லாங் டேர்ம் சால்வன்சில பாத்தீங்கன்னா 6 ரேஷியோ இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டில 10 ரேஷியோ இருக்கு. அண்ட் டர்ன் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 9 ரேஷியோஸ் இருக்கு. ஓகே. இப்ப வந்து இதோட ஃபார்முலா தான் ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸ் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ, கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. இதுல கரண்ட் அசெட்ஸ்ல என்னென்னலாம் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கேன். அண்ட் கரண்ட் லயபிலிட்டில எதெல்லாம் வரும் அப்படின்றது இங்க இருக்கு. ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்மளால இந்த ரேஷியோ எல்லாம் போட முடியும். அடுத்து பார்க்கலாம். லிக்விட் ரேஷியோ. லிக்விட் ரேஷியோவோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா லிக்விட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. அதாவது லிக்விட் அசெட் அப்படின்றது என்னன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா கரண்ட் அசெட். அந்த கரண்ட் அசெட்ல ஸ்டாக்கும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மத்ததெல்லாம் லிக்விட் அசெட்னு வந்துரும். ஓகேவா? கரண்ட் லயபிலிட்டி உங்களுக்கு போன ஸ்லைட்ல என்ன பார்த்தோமோ அதே தான். absolute liquid ratio, absolute liquid asset divided by current liability. Absolute liquid assetன்றது என்ன அப்படின்னா cash and cash equivalent to marketable securities தான். ஓகே. ஒருவேளை cash in hand, bank அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தான் cash and cash equivalentன்றது marketable securities தான் எடுத்துக்கணும். And current liabilities உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எஸ். இப்ப மூணும் பார்த்தாச்சு. அதாவது short term solvency ratios பார்த்தாச்சு. இப்ப அடுத்து long term solvency ratios பார்க்கலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் அதுல டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். லாங் டேர்ம் டெப்ட் அப்படின்றது என்னென்னலாம் அப்படின்னா டிபெஞ்சர்ஸ், பாண்ட், பப்ளிக் டெப்ட், லாங் டேர்ம் லோன், லாங் டேர்ம் போரோயிங்ஸ். அதாவது லயபிலிட்டி சைடு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருக்கும், லாங் டேர்ம் டெப்ட் இருக்கும், அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கும். கரண்ட் லயபிலிட்டிஸையும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம்னா லாங் டேர்ம் டெப்ட்ன்றோம். ஓகே. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ன்றது இதெல்லாம் அப்படின்னா ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே. அப்ப இந்த லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். லயபிலிட்டி சைட்ல வெறும் கரண்ட் லயபிலிட்டியை மட்டும் விட்டுட்டு லாங் டேர்ம் டெப்டும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டையும் எடுத்திருக்கோம் இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு. எஸ். இப்ப நெக்ஸ்ட் ரேஷியோ பார்க்கலாமா? ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ. ப்ரொப்ரேட்டரி ரேஷியோன்றது என்னன்னா ப்ரொப்ரேட்டர்ன்றது யாரு அப்படின்னா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தான். சோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் டான்ஜிபிள் அசெட். ஓகே. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா அதே தான். ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். டோட்டல் டான்ஜிபிள் அசெட்ல பாத்தீங்கன்னா டோட்டல் அசெட் சைடோட டோட்டல் மைனஸ் இன்டான்ஜிபிள் அசெட், preliminary expenses, profit and loss, discount on issue of shares and debentures இதெல்லாம் எடுத்துட்டோம். டோட்டல் அசெட்டோட வேல்யூல இருந்து இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் டோட்டல் டான்ஜிபிள் அசெட்ஸ். அடுத்து பிக்ஸட் அசெட் ரேஷியோ. பிக்ஸட் அசெட் டிவைடட் பை லாங் டேர்ம் ஃபண்ட். ஓகே. பிக்ஸட் அசெட்ன்றது என்ன? மைனஸ் டெப்ரிசியேஷன். வெறும் பிக்ஸட் அசெட்ன்றது அப்படியே டெப்ரிசியேஷனுக்கு முன்னாடி கிடையாது. டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா. டெப்ரிசியேஷன் அப்படின்னும் போது எந்தெந்த அசெட்டுக்கெல்லாம் எடுத்துப்போம் அப்படின்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஓகே, லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ், இந்த மாதிரி எதெல்லாம் அசெட் இருக்கோ அதுக்கெல்லாம் டெப்ரிசியேஷன் போக பேலன்ஸ் இருக்கிறது தான் எடுக்கணும். அண்ட் லாங் டேர்ம் ஃபண்ட்ன்றது என்னன்னா கரண்ட் லயபிலிட்டியை தவிர்த்து மத்தது எல்லாம், அதாவது லாங் டேர்ம் டெப்ட் பிளஸ் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் சேர்ந்ததுதான் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ்ன்றது. பாருங்க. ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ல இருந்து ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் டெப்ட்ல இருந்தது டிபெஞ்சர், பாண்ட், பப்ளிக் டெப்ட், லாங் டேர்ம் லோன், லாங் டேர்ம் போரோயிங் அது எல்லாம் எடுத்திருக்கோம். கரண்ட் லயபிலிட்டிஸ் மட்டும் விட்டுடணும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கலாம். அடுத்து லாங் டேர்ம் சால்வன்சில கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ஃபார்முலா பாருங்க. லாங் டேர்ம் டெப்ட் பிளஸ் பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வரைக்கும் வெறும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்னு இருந்தது. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா இங்க வந்து ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால வெறும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும் தான் இங்க எடுக்கிறோம்.
ஓகேவா? மத்தபடி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப லாங் டர்ம் டெப்ட் உங்களுக்கு பொதுவா தெரியும் இல்லையா? அதோட பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலையும் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேபிட்டல் கியரிங் ரேஷியோக்கான ஃபார்முலா. ஓகே. அதாவது லாங் டர்ம் டெப்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பிளஸ் பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. சால்வென்சி ரேஷியோ. சால்வென்சி ரேஷியோவோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா total external liability divided by total tangible asset. Total tangible asset ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா proprietary ratioல, அதே தான் இங்கேயும் எடுத்துக்கிறோம். அப்புறம் total external liabilityன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டர்ம் டெப்டும் கரண்ட் லயபிலிட்டியும், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட தவிர பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்டர்னல் தான். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா இன்டர்னல், அது இன்டர்னல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஓனர்ஸோட ஃபண்டு. இப்ப வெளி ஆட்கள் கிட்ட நம்ம வாங்குறது தான் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி. வெளி ஆட்கள் கிட்ட என்னென்ன வாங்குறோம்? லாங் டர்ம் டெப்ட், அதாவது டிபெஞ்சர், பாண்டு, லோனு, கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் லாங் டர்ம் சால்வென்சி எல்லாம் முடிஞ்சது. அடுத்து பாத்தீங்கன்னா ரேஷியோஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஃபார்முலா என்னன்னா கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. நெட் சேல்ஸ் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸை மைனஸ் பண்ணணும். அதுதான் வந்து நெட் சேல்ஸ். கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸோட மைனஸ் பண்ணணும். கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்திருந்தாங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கொடுக்கல அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. நெட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மைனஸ் பண்ணணும் அண்ட் இன்கம் எல்லாம் ஆட் பண்ணணும். வரதுதான் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் ப்ராப்ளம்ல இருந்ததுன்னா அந்த நெட் ப்ராஃபிட் எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நெட் ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் நெட் சேல்ஸ் நம்ம முன்னவே சொன்ன மாதிரி தான் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். அடுத்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. அதாவது ரெண்டு அப்ரோச்சுன்னு இதை சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணணும். ஓகே. இல்லைன்னா நெட் ப்ராஃபிட்டை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அண்ட் நான் ஆப்பரேட்டிங் இன்கம் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். ஓகே. ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், ஆஃபீஸ், ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ், அது மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் தான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். நான் ஆப்பரேட்டிங்ன்றது என்ன அப்படின்னா லாஸ் ஆன் சேல், ஓகே, டிவிடெண்ட் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் பெய்டு, அதாவது பிசினஸோட ஆபரேஷனுக்கு ரிலேட் ஆகாம இருக்கிறது தான் நம்ம நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். எதெல்லாம் பிசினஸ் ஆபரேஷனுக்கு ரிலேட் ஆகுதோ அது ஆப்பரேட்டிங். அப்ப நான் ஆப்பரேட்டிங் இன்கம்ன்றது என்ன? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட் ரிசீவ்டு, ப்ராஃபிட் ஆன் சேல், இதெல்லாம் நான் ஆப்பரேட்டிங் இன்கம். ஓகேவா? ரெண்டு அப்ரோச் மூலமா நம்ம இந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கலாம். எஸ். அடுத்து பாத்தீங்கன்னா நெட் சேல்ஸ், அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் ஆப்பரேட்டிங் ரேஷியோ. ஆப்பரேட்டிங் ரேஷியோவோட ஃபார்முலா பாருங்க, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் பிளஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை நெட் சேல்ஸ். ஓகே. ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பாருங்க இங்க கொடுத்திருக்கு. ஆஃபீஸ் ஓவர்ஹெட், செல்லிங் ஓவர்ஹெட், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். ஓகே. நெட் சேல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் தான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். சரியா? இன்னொரு விஷயம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோவும் ஆப்பரேட்டிங் ரேஷியோவையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 வரும். ஓகே. அதாவது ஆப்பரேட்டிங் ரேஷியோ 75 அப்படின்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ 25 தான் இருக்கும். 80 இருந்ததுன்னா 20 இருக்கும். அது மாதிரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 100 வரும். இதுல இருந்தே நீங்க செக் பண்ணிக்கலாம் நம்ம சரியா போட்டிருக்கோமா இல்லையான்ட்டு. எஸ். இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ். இப்ப பாருங்க ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோன்றது என்னன்னா தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ கேக்குறாங்க. ஒருவேளை ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அப்படின்னா ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் தான் ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? டிவைடட் பை நெட் சேல்ஸ். இது என்னென்ன ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஃபேக்டரி, ஆஃபீஸ், செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன், ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ். இதுல எது வேணாலும் கொடுத்து இந்த ரேஷியோ கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து earning per share. earning per shareோட ஃபார்முலா பாருங்க, net earnings divided by number of equity shares. net earningsன்றது என்ன அப்படின்னா profit after interest, tax and preference dividend. ஓகே. ப்ராஃபிட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட மைனஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டாக்ஸ மைனஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வரதை தான் நெட் earningsன்றோம். டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர். நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ப்ராப்ளம்ல இருந்துச்சுன்னா அப்படி எடுத்துக்கலாம்.
இல்லனா equity share capital divided by face value per equity share. அடுத்து payout ratio. Payout ratio formula பாருங்க. Dividend on equity shares divided by net earning into 100. Okay, dividend on equity share எப்படி கண்டுபிடிக்கலாம்? Dividend அவ்வளவுதான் நார்மலா. Equity share capital into rate of equity dividend. Okay, net earnings ன்றது இப்ப முன்ன பார்த்தோம் இல்லையா? அதேதான். Interest, tax, preference dividend எல்லாமே மைனஸ் பண்ண பிறகு வரதுதான் net earnings. அடுத்து profitability ratioல பாத்தீங்கன்னா return on shareholders fund. இது net profit after interest and tax. Okay, interestும் taxும் மட்டும்தான் net profit after. dividend இங்க பண்ணல. divided by shareholders fund. shareholders fund உங்களுக்கு என்னன்னு தெரியும். Okay, இங்க net profitல இருந்து interestயும் taxயும் மைனஸ் பண்றோம். அடுத்து return on total asset. total assetக்கு பாத்தீங்கன்னா net profit after interest and tax divided by total tangible asset. tangible asset அப்படின்னா எதெல்லாம் எடுக்கணும் தெரியும் இல்லையா? total assets minus intangible, preliminary expenses, discount, profit and loss. அடுத்து interest coverage ratio. Okay, net profit before interest and tax. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் after வந்துச்சு. இதுல வந்து என்ன போட்டிருக்கோம்? before interest and tax. Okay, taxையும் interestையும் subtract பண்றதுக்கு முன்னாடி இருக்க profit divided by fixed interest charges. fixed interest charges அப்படின்னா எதெல்லாம் வரும்ன்றத பாருங்க. interest on debentures, interest on public debt, interest on bond, interest on long-term loan, interest on long-term borrowing. இது எல்லாமே fixed interest charges. Okay, இதெல்லாம் ப்ராப்ளம்ல கொடுத்திருந்தா இதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? எஸ். இப்ப profitability ratios முடிஞ்சது. அடுத்து பாத்தீங்கன்னா turnover ratio. அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா stock turnover ratio. stock turnover ratio ஃபார்முலா பாருங்க. cost of goods sold divided by average stock. cost of goods sold கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா net sales எடுத்துக்கலாம். ஓகே, cost of goods sold கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? sales minus gross profit. இல்லன்னா இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. opening stock plus purchases minus closing stock. ஓகேவா? இப்ப இந்த cost of goods sold நம்மளால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா net sale எடுத்து நம்ம work out பண்ணலாம். average stockன்றது என்ன? opening stock plus closing stock divided by 2. Next, stock velocity. Number of months or number of days in a year divided by stock turnover ratio. Stock turnover ratio formula இப்பதான் பார்த்தோம் இல்லையா? அது மூலமா stock turnover ratio கண்டுபிடிக்கணும். Number of monthன்றது நமக்கு வந்து 12 months in a year. Days எடுத்துக்கிட்டோம்னா 365. அப்ப ஆன்சர்ல பாத்தீங்கன்னா மந்த் வச்சு போட்டோம்னா ஆன்சர்ல மந்த்னு கொடுக்கணும். டேஸ் வச்சு போட்டோம்னா ஆன்சர்ல டேஸ் வச்சுன்னு கொடுக்கணும். டேஸ்ன்ட்டு. ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க debtors turnover ratio. கிரெடிட் சேல் ஆர் நெட் சேல். கிரெடிட் சேல் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நெட் சேல் எடுத்துக்கணும். கிரெடிட் சேல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? டோட்டல் சேல்ஸ்ல இருந்து கேஷ் சேல்ஸையும் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸையும் மைனஸ் பண்ணா வர்றதுதான் கிரெடிட் சேல். ஓகே, ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்னா ஓப்பனிங் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் பிளஸ் க்ளோசிங் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை 2. ஓகே, அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்னா என்ன? பில்ஸ் ரிசீவபிள் பிளஸ் டெட்டார். ஓகே, இப்ப இங்க டிவைடட் பை 2ன்றது எப்ப பண்ணணும்னா ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் இருந்தாதான் டிவைடட் பை 2 பண்ணணும். இல்லைன்னா வெறும் ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கு, இல்ல வெறும் க்ளோசிங் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் பிளஸ் டெட்டாஸ் எடுத்துக்கலாம். ஒருவேளை பில்ஸ் ரிசீவபிள்ஸே இல்ல, டெட்டாஸ் மட்டும் தான் இருக்குன்னு டெட்டாஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? எஸ். இப்ப டெட்டாஸ் வெலாசிட்டி. ஓகே, அதாவது டெட்டா கலெக்ஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஸ்டாக் வெலாசிட்டி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஓகே, நம்பர் ஆஃப் மந்த் ஆர் டேஸ் இன் a year divided by debtor turnover ratio. debtor turnover ratio உங்களுக்கு தெரியும். அண்ட் நம்பர் ஆஃப் மந்த்னு போட்டோம்னா ஆன்சர் மந்த்ல கொடுக்கிறோம். டேஸ்னு போட்டோம்னா டேஸ்ல கொடுக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் கிரெடிட்டார் turnover ratio. கிரெடிட் பர்ச்சேஸ் ஆர் நெட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? டோட்டல் பர்ச்சேஸ்ல இருந்து கேஷ் பர்ச்சேஸையும் பர்ச்சேஸ் ரிட்டர்னையும் மைனஸ் பண்ணா வர்றதுதான் கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே, இல்ல இன்னொரு ஃபார்முலா இருக்கு. சேல்ஸோட க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணிட்டு ஓப்பனிங் ஸ்டாக்க மைனஸ் பண்ணி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணா கிடைக்கிறது தான் பர்ச்சேஸ். ஓகேவா? ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள்ன்றது என்னன்னா ஓப்பனிங் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் பிளஸ் க்ளோசிங் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் டிவைடட் பை 2. அக்கௌண்ட்ஸ் பேயபிள்ன்றது என்ன? அங்க பில்ஸ் ரிசீவபிள்ஸ் பார்த்த மாதிரி இங்க பில்ஸ் பேயபிள்ஸ் பிளஸ் கிரெடிட்டார்ஸ் தான். ஓகே, அதுக்கு சொன்ன மாதிரியே தான். ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் இருந்தாதான் டிவைடட் பை 2. ஒன்னே ஒன்று மட்டும் தான் இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ், கிரெடிட்டா பேமெண்ட் பீரியட். இதுவும் அதே தான். நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் a year ஆர் நம்பர் ஆஃப் டேஸ் இன் a year டிவைடட் பை கிரெடிட்டா turnover ratio.
அடுத்து working capital turnover ratio. Cost of sales or sales. Salesனா இங்க net sales தான் குறிக்குது. Divided by working capital. Cost of sales கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? Sales minus gross profit. Working capital வந்து current assets minus current liability. Next, fixed asset turnover ratio. Cost of sales or sales divided by net fixed asset. Net fixed asset என்றது என்ன? Depreciation கழிச்ச பிறகு வரதுதான். And இங்க cost of sales உங்களுக்கு தெரியும். Sales minus gross profit. அடுத்து capital turnover ratio. Cost of sales or sales divided by capital employed. Okay. உங்களுக்கு cost of sales தெரியும். Capital employed என்றது என்ன அப்படின்னா share capital, reserves and surplus, profit and loss, debentures, bond, long term borrowing. அதாவது நம்ம capital employedன்றது எதை சொல்லுது அப்படின்னா shareholders ஃபண்டும் லாங் டேர்ம் டெப்டும் சேர்ந்ததுதான் capital employed. அதாவது current liability மட்டும் விட்டுடணும். பாருங்க, அதுதான் இன்னொரு ஃபார்முலா கொடுத்திருக்கேன். shareholders fund plus long term debt. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லா ரேஷியோஸும் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற சாப்டர் பார்க்கலாம். Thank you for your patient listening.